பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசி எக் ரைஸ். ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி ரைஸில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஹாஃப் லெமனை இது கூட பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரைஸ் உடையாத அளவு கலந்து கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். 10லேருந்து 20 பூண்டை அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு இடிச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட்டுக்கு மேலே தேவையான அளவு உப்பு அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 சேர்த்தா போதும். 2 சேர்த்துட்டு திருப்பி போடாமல் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துட்டு 2 மினிட்ஸுக்கு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்ச ஆம்லேட்டை அது மேலே வச்சு ஆம்லேட் அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ், அல்ட்டியாக இருக்கும்.